ட்ரேடர்ஸ் ஸ்மார்ட் மணி கான்செப்டை யூஸ் பண்ணி டெய்லி பயாஸை கண்டுபிடிச்சி குவிக்காக எப்படி ஸ்கேல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை வர சண்டே அன்னைக்கு லைவ் வெபினாரில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்மார்ட் மணி சீரிஸ்ங்க. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி நல்லது ஒரு கேப் அப் தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதுக்கேற்றப்பில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியுமே நல்லது ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரைஸ். இந்த நல்ல ஃபால் எதனால் நல்ல ரைஸாக மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்த லிக்விடிட்டி 15 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்த லிக்விடிட்டி 25,830 அப்படிங்கிறது 15 மினிட்ஸோட லிக்விடிட்டி. ஸோ இந்த ஒரு ஹையை க்ரியேட் பண்ண லோ அப்படிங்கிறது இதுதான். ஸோ அதன் காரணமாக தான் இந்த இடத்துல நல்லது ஒரு பையிங் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ ரிவர்ஸ் ஆகி இந்த இடத்துல ஸ்ட்ரக்சரையுமே பிரேக் பண்ணிச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இதில் ஏகப்பட்ட ஃபேர்வாலி கேப் இருக்கும். இதில் 1 2 3 4 5 ஃபேர்வாலி கேப் இருக்குமா. இதில் என்ன விஷயம்னா, இந்த இடத்துல ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ண உடனே நிறைய பேர் அதை புல்லிஷ்னு நினச்சிருப்பாங்க. பட் அது அப்படி புல்லிஷ் தான். பட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு சரியான இடம் அப்படிங்கிறது இந்த ஃபிபனாசி இருக்குது பார்த்திங்களா. இந்த ஃபிபனாசியோடைய இந்த ஹை லோவை கனெக்ட் பண்ணிங்கன்னா இதோட 50%க்கு கீழே ஒரு நல்ல ரிவர்சல் வந்துச்சுன்னா அது சரியான என்ட்ரியாக இருக்கும். அதன்படி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சிது. ஸோ ஸ்டாப் லாஸை தூக்கி கொண்டு போய் நீங்கள் இவ்வளோ தூரம் வச்சிங்கன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு அது சரிப்பட்டு வராது. அதன் காரணமாக இங்கே நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா நல்லது ஒரு 1:3.5 ட்ரேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிடச்சிச்சு. அதையும் தாண்டி புனிதமானது நம்ம போனால், பட் இது ஸ்கேல்பிங்கில் எவ்வளோ நேரம்லாம் நம்மளால் உட்காந்துருக்க முடியாது. ஸோ ஒரு நல்ல ட்ரேட் அப்படிங்கிறது இன்றைக்குமே கிடச்சிச்சுங்க இன் 1 மினிட் டைம் ஃப்ரேம் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இந்த இடத்துல மொமெண்டமே இல்லாமல் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்படி ஆகும்போதுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டியை பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே விழுந்தான். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த டைம் இங்கே இருக்கிற எந்த ஃபேர்வேலி கேப்பையுமே பார்த்திங்கன்னா அவன் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் கீழே போயிட்டான். அதே மாதிரி நீங்கள் இதை போட்டு பார்த்தாலும், இந்த ஃபிபனாசியை போட்டு பார்த்தாலும் ப்ரைஸ் அதோட 50% ரேஞ்சுக்கு வரவே இல்லை, வராமையே கீழே விழுந்துட்டான். அப்போது நிஃப்டியில் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய மூவை இன்றைக்கி கேபிட்டலைஸ் பண்ண முடியலை. கிட்டத்தட்ட 138 பாயிண்ட் இன்றைக்கி மார்க்கெட் விழுந்துச்சு. பட் அந்த எஃப்இஜி செட்டப்புக்குள்ளே அந்த ஸ்கேல்பிங் செட்டப் அஸ் பர் த ரூல்ஸ் இன்றைக்கி என்ட்ரி கிடைக்காத காரணத்தினால் இந்த மூவை கேப்சர் பண்ண முடியல. இந்த மாதிரி சில நாட்களும் வரத்தான் செய்யும், சில ட்ரேட்ஸும் வரத்தான் செய்யும். பட் நம்மளுக்கு ஒரே நாளில் ஓஹோன்னு சம்பாதிக்கணுங்கிற ஆசைலாம் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம செட்டப் படி என்ட்ரி எடுத்தால் அதுவே போதுமானது. ஸோ இந்த ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக நான் வர சண்டே அன்னைக்கு நடக்க போகிற வெபினாரில் சொல்லிக் கொடுக்க போகிறேங்க. இட் இஸ் அ லைவ் வெபினார். இன்ட்ரெஸ்டட்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வெபினாரில் சந்திக்கலாம். ஸோ இன்றைக்கி இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு ஹையர் ஹையை போட்டுச்சு. அப்போது அந்த ஹையர் ஹையை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரேஞ்சை க்ரியேட் பண்ணிச்சு. அந்த ரேஞ்சையுமே பிரேக் பண்ணிச்சு. அப்போது அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணதுனால இந்த 15 ஹவரில் இருந்த இந்த லிக்விடிட்டி, அதாவது இந்த 808 கிட்ட லிக்விடிட்டி இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த லிக்விடிட்டி இங்கே மாறிடுச்சு இன் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, இந்த இடத்துல ஹை போட்டதுனால இந்த கேண்டில் பிரேக் ஆகி உங்களுக்கு ஒரு ரிவர்சல் சைனை கொடுத்துருக்கு. ப்ரைஸில் ஒரு பியரிஷ் சைன் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இது பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறதும் வந்திருக்கு இன் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ இன்றைக்கி மார்னிங்கே பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸில் ப்ரைஸ் பேரிஷாக இருந்துச்சு. அண்ட் எப்போ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெவலை தாண்டிச்சோ அப்போவே பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸில் புல்லிஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ரைஸ் இந்த லெவலை தாண்டும் போது போத் இன் 5 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் ரெண்டுக்குமே இதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரு. ப்ரைஸ் இப்போது இந்த 2 டைம் ஃப்ரேம்லேயுமே பியரிஷாக முடிஞ்சிருக்கிறது. அண்ட் இந்த ரிஜெக்ஷன் எந்த இடத்துலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த க்ரீன் கலர் கேண்டில், இந்த க்ரீன் கலர் கேண்டில் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் அன் டெய்லி டைம் ஃப்ரேம் ஆர்டர் பிளாக். ஏன்னா இட் ஆல்சோ ஹேஸ் ஃபேர்வாலி கேப். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேர்வாலி கேப்பும் இருக்கும். எங்கே அந்த இண்டிகேட்டர் இங்கே பாருங்கள், ஃபேர்வாலி கேப்பை இந்த க்ரியேட் பண்ண ஆர்டர் பிளாக் இதுதான். ஸோ ப்ரைஸ் இன்றைக்கி இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபேர்வாலி கேப்லேயுமே போயிட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கு.
அண்ட் இது ஆர்டர் பிளாக் மட்டும் இல்லாமல் இந்த கேண்டில் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்ளை ஜோனும், அந்த சப்ளை ஜோன்லேருந்து உங்களுக்கு ப்ரைஸ் நல்லதொரு ரிஜெக்ஷனை போட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லதொரு ரிஜெக்ஷன் சைன் தான். ஸோ ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகணும்னு முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லதொரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து 5 and 15 minutes டைம் ஃப்ரேமில் தான் பேரிஷாக மாறி இருக்கிறது. அண்ட் சூப்பரான ரிவர்சல் சைனையும் கொடுத்துருக்கு இந்த ஆர்டர் பிளாக் ஜோன்லேருந்து. ஸோ இப்போது 1 ஹவரில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 25,810 அப்படிங்கிற இந்த லிக்விடிட்டியை தாண்டிடுச்சுன்னா இது 1 ஹவரோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபில் பண்ண வேண்டிய லிக்விடிட்டி பலது கிடக்குது, டெய்லி டைம் ஃப்ரேமுடைய ஃபேர் வேல்யூ கேப் கிடக்குது. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் அ குட் செல்லிங் ப்ரெஷர். இந்த 810 தாண்டி ப்ரைஸ் கீழே போயிடுச்சு அப்படின்னா. பட் அதுக்கு ஃபேர் வேல்யூ கேப்பும் வேணும். இதை பார்க்கும்போது ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் நினைப்பாங்க பார்த்திங்களா, ஒரு ஷோல்டர் ஒரு ஹெட்டு, மேபி தேர் குட் பி a ஷோல்டர் as well. அது பிரேக் ஆச்சுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரும் வரலாம். அதற்கான பேட்டர்ன் மாதிரி தெரியுது. பட் அஸ் அன் SMC ட்ரேடர் இதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. ஜஸ்ட் என் கண்கள் பட்டதால் சொன்னேன். தேர் இஸ் அ சான்ஸ், அப்படி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் நீங்கள் அப்படி யோசித்தாலும் சரி, இந்த 1 ஹவரில் இருக்க இதை தாண்டினாலும் சரி, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான். ஸோ இந்த இடத்துல உண்மையாலுமே வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து கீழே போனாலும் இல்லை அப்படியே வந்து கீழே போனோம். சப்போஸ் இந்த இடத்துல அஸ்பர் SMC சொல்கிறேன், இப்படியே வந்து கீழே போச்சுன்னு இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல ஷோல்டருங்கிறது வந்திருக்காது. அப்போவுமே SMCயில் அது வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு விஷயம் தான், ஒரு மார்க்கெட் கீழே கொண்டு போகிறதுக்கான இண்டிகேஷன் தான். ஆனால் நீங்கள் பேட்டர்ன் வைஸ் ஸ்டேட் பண்ணிங்கன்னா இங்கே இப்படி ஒன்று வரணும். அப்படி வரலன்னா அது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸாக கன்சிடரே பண்ண முடியாது. அதன் காரணமாக பேட்டர்ன்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப லேகிங் ஆகி போச்சு. அண்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைலர்ஸை ட்ராப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவை தான். அதன் காரணமாக நீங்கள் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிளியரான ஐடியாவை கொடுக்கும். ஸோ பார்ப்போம், 810 தாண்டிச்சுன்னா ப்ரைஸ் இன்னும் ஃபர்தராக ஒரு செல்லிங் ப்ரெஷரை விட்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த வே அப் மார்க்கெட் மேலே வந்துச்சு பார்த்திங்களா, எந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் ஃபில் பண்ணல. நம்ம வழக்கமாக பார்க்குறது தான், ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணாமல் எந்த ஒரு ரேலி வந்தாலும் அது இட் இஸ் நாட் இன்டியூஸ்ட் பை ஸ்மார்ட் மணி. ஸோ ஏதாவது ஒரு ஷார்ட் கவரிங்காகவோ இல்லை ஏதாவது ஒரு நியூஸாலேயோ அந்த மாதிரி வந்ததாக தான் அது இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரேலிஸ் வந்திருக்கு. இதுவுமே வந்து சூப்பரான ரேலி தான். மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக மேலே கூட்டிகிட்டு போச்சு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து வந்து ஒரு 1500 பாயிண்ட் மேலே கூட்டி போச்சு. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒருக்கா, அதுவும் ரொம்ப லேட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது ரெஸ்பெக்ட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் விதிவிலக்குகள் விதியாகாது. இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் கண்டிஷன் ரொம்ப ரேராக தான் வரும். ஸோ இப்போது அந்த மாதிரி ரேரான மார்க்கெட் கண்டிஷன் வர மாதிரி தெரியல. ஏன்னா இங்கே கீழே வரும்போது இருக்கிற எல்லா ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் ஆகி ஸ்மூத்தான ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துச்சு கீழே போகும்போது. ஸோ பார்ப்போம், இதுவும் வந்து இந்த 810 உடைச்சி செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுவான்னு பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி இன்னும் 1 ஹவரில் அந்த ஆர்டர் ஃப்ளோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், வந்துச்சு போச்சு. ஸோ இங்கே வந்து இப்படி மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அகைன் இது ஒரு புல்லிஷான ஆர்டர் ஃப்ளோவாக மாறிடும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் மட்டும்தான் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது வந்திருக்கு. நல்ல ரிவர்சல் வந்திருக்கு. 1 ஹவரில் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்திருக்கு. ஓகே, ஒரு சின்ன பீரிசன் தெரியுது. பட் 810 தாண்டலனா அவன் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து 1 ஹவரில் வந்த புல்லிஷான ஃபேர் வேல்யூ கேப். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவன் இன்வெஸ்ட் பண்ணி விட்டான் அவன். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரி சைன் தான் வைதவே. ஸோ இப்போது ப்ரைஸ் வந்து இந்த ஹையை தாண்டிடுச்சு. ஒன்ஸ் அகைன் இந்த ஹையை தாண்டிடுச்சு. 26,011 தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து 26,106 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் குறைவாகத்தான் தெரிகிறது. இதை தாண்டறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் தெரியுது. எனக்கு என்னமோ 810 தாண்டி கீழே போயிடும்னு தோணுது. நீங்கள் என்ன, ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ரிவர்சலாக நல்ல ரிஜெக்ஷன் சைனாக தெரியுது. அதன் காரணமாக எனக்கு அப்படி தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி ஓவராலாக நிஃப்டியில் நம்ம சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸ்மார்ட் மணி நல்லா மேலே தூக்கிட்டு போயிட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி கீழே இறக்கியிருக்காங்க. இன் 5 minutes and 15 minutesல மார்க்கெட் பேரிஷாக மாறி இருக்குது. ஒரு இந்த ஆர்டர் பிளாக்கிலிருந்து நல்லதொரு ரிஜெக்ஷன் சைனும் வந்திருக்கு. பேஸ்ட் ஆன் யுவர் என்ட்ரி டைம் ஃப்ரேம் இதுக்குள்ளே உங்கள் செட்டப்பை நீங்கள் ஃபிட்டின் பண்ணிக்கலாம். ஸோ 5 minutesனால் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சு போயிருக்கோம். 15 minutes அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம். 1 ஹவர்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் என்ட்ரி டைம் ஃப்ரேம் தான் எல்லாத்தையுமே சொல்ல முடியும். இப்போதைக்கு நான் வீடியோவில் சொல்கிறது ட்ரெண்டை மட்டும்தான். ஸோ ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா
இன்னும் புல்லிஷாகத்தான் இருக்கிறது இன் 1 hour டைம் ஃப்ரேம். 15 மினிட்ஸ்லையும் 5 மினிட்ஸ்லையும் பேரிஷாக மாறி இருக்குது. ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இது மார்னிங் போட்டது, அதை விட்டுருங்க. ஸோ பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையில் ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் அடிச்சுட்டு இங்கே பாருங்கள், ஆல் டைம் ஹை இதுதான் ஆல் டைம் ஹை லிக்விடிட்டி. அங்கேருந்து ஒரு ஸ்வீப்பை போட்டுட்டு ஒரு ரிவர்சலை கொடுத்துருக்கு. அந்த ரிவர்சலில் குட்டியூண்டு சின்ன ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பும் 1 ஹவரில் வந்திருக்கு. ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப் ப்ளஸ் ஃபேர் வேல்யூ கேப் இது ஒரு நல்ல பியரி சைனுங்க. ஆனால் இன்னும் ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக மாறல, பியரிஷாக மாறல, இன்னும் புல்லிஷாக தான் இருக்குது. அண்டு பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பியரிஷ் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து 5 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பியரிஷாக மாறிவிட்டது. ஸோ எப்படி நம்ம நிஃப்டிக்கு அந்த 810ன்னு சொன்னோமா, அந்த லெவல் 810 தாண்டினா தான் கீழே போகும்னு சொன்னோமா, 810 சொன்னோமா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு இந்த ஹையை கிரியேட் பண்ண இந்த லோ தான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பாயிண்ட்டு 58,125. இதை தாண்டினா தான் ஃபர்தராக பேங்க் நிஃப்டியால் கீழே போக முடியும். ஸோ இதை தாண்டிச்சுன்னா நல்லதொரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அண்ட் இந்த மிட் செலக்டை பற்றி நான் நேற்று தான் அவனை டெலிட் பண்ணி விட்டேன், இவன் ஆல் டைம் ஹை போயிட்டான் அப்படின்ட்டு. ஆனால் தலைவன் ரேஞ்சுக்குள் வந்து விட்டான். ஸோ ஆக்சுவலி ரேஞ்சுங்கிறது உங்களுக்கு இங்கே இருக்குது, இதுதான் வந்து ரேஞ்சுங்க. ஸோ ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் போட்டிருக்கிறான். 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லதொரு செல்லிங் ப்ரெஷரை போட்டு உங்களுக்கு 1 ஹவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டான். ஏன்னா இந்த ஹை தான் வந்து இந்த லோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையை கிரியேட் பண்ணிச்சு. அப்போது ஒரு புல்லிஷான ஆர்டர் ஃப்ளோ ப்ரைஸில் இருக்கணும் அப்படின்னா ப்ரைஸ் இதை பிரேக் பண்ணியிருக்கக்கூடாது, இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கணும். ஆனால் அதை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ மோஸ்ட் லைக்லி மிட் கேப் நிஃப்டி நல்லதொரு செல்லிங் ப்ரெஷர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு இஃப் இன்கேஸ் எதாவது ரிவர்ஸ் ஆனாலும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்ளை ஜோன். இந்த மூணுமே இதுவே நல்ல சப்ளை ஜோன் தான். ஸோ அதுக்குள்ளே 2 ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இங்கே வரைக்கும் போனாலுமே ரீட்ரேஸ்மெண்ட்டில் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகப்படியாக இருக்குது. ஸோ மிட் கேப் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்க சமயத்தில் மிட் கேப் நிஃப்டி கொஞ்சம் வீக்காகவும் இருக்கிறது. நல்லதொரு செல்லிங் ப்ரெஷரை சந்திக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க மிட் செலக்ட்டுக்கு. ஓகே, இந்த 3 இண்டெக்ஸை பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே க்ரூட் ஆயிலை பார்த்துடலாம். ஸோ க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கீழே விழுந்துச்சு. விழுந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லதொரு அக்குமுலேஷனை போட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அந்த அக்குமுலேஷனில் மேனிப்புலேஷன் கீழே வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா தொடலை வரலை. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து இதை லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சிருந்தா மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு மேலே போயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நியூஸெல்லாம் வந்து மூவுங்க, கீழே போகிற மூவ். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை போடுறதுக்கான முயற்சியிலும் இருக்கிற மாதிரி தெரியுது டெய்லி டைம் ஃப்ரேமில். ஸோ இது எங்கே முடிஞ்சாலும் இது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பாக இருக்கிறதுக்காக தான் அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ ரொம்ப வீக்காக இருக்குது க்ரூட் ஆயில், ஒரு பியரிஷ் ட்ரெண்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாண்டணுங்க. இதை தானே இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக கன்சிடர் பண்ணலாம். மேபி ஒரு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபேர் வேல்யூ கேப்போட வந்துச்சுன்னா மேபி ஒரு புல்லிஷ் மொமெண்டமாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 ஹவர் முடிச்சு இன்னும் 2 மணி நேரம் ஆகணும். அந்த 2 மணி நேரத்தில் மேபி இந்த லெவலையும் தாண்டி ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை போட்டுச்சுன்னா மேபி தேர் குட் பி ஏ பாசிபிள் ரிவர்சல் இன் க்ரூட் ஆயிலுங்க. அடுத்துங்க இந்த நேச்சுரல் கேஸ், இவனை வந்து நல்லா நோட் பண்ணுங்கள். எல்லா லிக்விடிட்டியும் அடித்து உடச்சிட்டு மேலே போயிருக்கான். ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கணும், ஆகலை. இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கணும், ஆகலை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் ரிவர்ஸ் ஆகணும். ஸோ பயங்கரமான ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் சுற்றிட்டு இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்தாலே தெரியும் பயங்கர புல்லிஷாக இருக்குது. அப்பப்போ சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாலும் மேலே ஹையர் ஹை போட்டு தான் போயிட்டுருக்கிறான். பட் அவனுக்கு முதல் முறையாக அவனுக்கு ஒரு வெடி இருக்க போகுது அப்படின்னா இந்த பாயிண்ட்டை தாண்டிட்டான்னா, ஸோ இந்த 4.5774 அப்படிங்கிற இதை தாண்டிடுச்சுன்னா அவனுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துவிடும். ஸோ அப்படி வந்துருச்சுன்னா ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா நல்லது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து அவன் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அந்த வே டவுன் பாருங்கள், ஏகப்பட்ட ஊருப்பட்ட லிக்விடிட்டி இருக்குது, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி நிறையா இருக்குது. ஸோ இந்த ரேலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு. இதோட 50, ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் இருக்கான் அவன், ப்ரீமியமில் தான் இருக்குது. ஸோ அதோட மினிமம் இதோட 50% வரைக்கும் ஈஸியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சுன்னா ஸோ இதையுமே வாட்ச் பண்ணி பாருங்கள். அண்டு ஃபைனலாக கோல்டு அண்ட் பிட்காயின், இதை ரெண்டே பார்க்க வேண்டும். கோல்டு எங்கே இருக்கிறது?
அற்புதம். ஸோ எதிர்பார்த்த மாதிரியே கோல்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர புல்லிஷாக மேலே போயிட்டுருக்கு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது வரவே இல்லை. இங்கே இருக்கிற கரெக்டாக இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே தொட்டு அவன் பாட்டுக்கு வந்து பயங்கரமாக மேலே போயிட்டுருக்கான். எனக்கு என்னமோ ஆல் டைம் ஹை வெகு விரைவில் கோல்டு தொட்டுரும் அப்படின்னு தாங்க தோணுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ப்ரைஸ் மதிக்கவே இல்லை. இந்த ஆர்டர் பிளாக்னாச்சும் மதிக்குதான்னு பார்ப்போம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்குங்க ரிவர்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, ஃபுல்லாக ட்ரெண்டிங் தான். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் அப்படிங்கிறது காத்துட்ருக்கு. பை அண்ட் டிப் தான், எனி டிப் இஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இந்த லெவலுக்குலாம் வந்துட்டான்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நல்ல ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4178க்கு வந்துட்டான்னா கண்டிப்பாக நல்ல ரிவர்சல் வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. வாட்ச் பண்ணி பாருங்கள் கோல்டை. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கன்சால்டேஷனாக போடுறாங்க. ஒரு இங்கே பாருங்கள் நல்ல ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், இந்த செம்ம ஆப்பர்ச்சுனிட்டிங்க. வாழ்விலே ஒரு முறை ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு பிட்காயினில் கண்ணுக்கு படுது. இவன் மட்டும் கீழே வந்துட்டான். இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேஷனில் இருக்கிறான். மேனிப்புலேஷனை மட்டும் கீழே போட்டான், வெறித்தனமான டிஸ்ட்ரிபியூஷன் வரும். ஸோ நான் வந்து எதுவுமே பண்ணாமல் வெறி கொண்டு இதுக்கு நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் அவன் கீழே வராமல் ஏமாற்றிட்டு மேலே போயிட்டான் அப்படின்னா நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தான். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டணும். 1,07,416 அப்படிங்கிறத தாண்டினதுக்கப்புறம் அதுதான் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரு. அதை தாண்டிட்டான்னா ஃபர்தராக நம்ம பார்ப்போம் மேலே போவானா அப்படிங்கிறத பார்ப்போம். நான் இதுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கிரிப்டோவில் யாராவது ட்ரேட் பண்ணுறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்க லிக்விடிட்டி அடிக்கிறதுக்கு அவன் கீழே வருவான்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, இல்லை வராமையே ஓடிட்டன்ல அப்படின்னு ஓடிடுவானா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, அவ்வளோதான். ஹோப்ஃபுல்லி எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன், எல்லாம் கவர் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் சின்னது ஒரு செல்லிங் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. டெக் செக்டர், யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் மூணுமே கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி நம்ம மார்னிங் வீடியோவில் பார்த்தோமா. ஸோ நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ளை ஜோன்லேருந்து நல்லது ஒரு ரிவர்சலை போட்டுக்கிட்டு இருக்கிறான். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லது ஒரு சப்ளை ஜோன். ஆர்டர் பிளாக்கை க்ரியேட் ஓகே, நான் வீக்லிக்கு வந்துட்டேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா நீங்கள் பாருங்கள், இது இது வந்து ஒரு ஃபேர் வேல்யூக்கு அப்போ கொண்டு பண்ண இந்த ஜோன் வந்து ஒரு சப்ளை ஜோன். இதுக்குள்ளே ஆர்டர் பிளாக்கும் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ அந்த கன்சால்டேஷனில் பாருங்கள், அக்குமுலேஷன் இதை தாண்டி அந்த அக்குமுலேஷன் அப்படிங்கிறது இங்கே நடந்துச்சு. இங்கே பாருங்கள், வேணும்ண்ணா மேலே போயிருக்கான். அப்போது இது மேனிப்புலேஷன். அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கீழே நடக்கணும் அப்படின்னா இந்த சப்ளை ஜோனை விட்டு அவன் வெளியே வரணும். அப்படி வந்துட்டான்னா கீழே டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஃபர்தராக நல்லது ஒரு ரேலியை கீழே எதிர்பார்க்கலாம். மைக்கேல் பரிக்கும் செமையான ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். பார்ப்போம், மைக்கேல் பரி இந்த டைம் ப்ராஃபிட் அடிப்பாரா, அவர் கோழி பந்தை அடிக்குமா? அவர் ஐ திங்க் நாஸ்டாக்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னு தெரியல. அவர் வந்து என்விடியா, ஏஎம்டி, பாலண்டியர் இந்த மாதிரி விஷயங்களை தான் ஷார்ட்டு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நாளைக்கு மார்னிங் இன்னும் இதை பற்றி ஃபர்தராக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கு மேலே இங்கே நாளைக்கு வேறு பீகாரோட எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது. ஐ திங்க் அது வந்து மார்க்கெட் ஹவரில் தான் வரும்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக மார்க்கெட்டில் தான் ஒரு சின்ன வால்ரெடியை கூட கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான். சரி, ஓகேங்க. நான் முன்னாடியே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். பார்த்து பண்ணி விடுங்க. நாளைக்கு காலையில் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.